வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரை சாபி. 5 நாளில் 500 கோடி குவிகிறார் நம்ம பெக்கர் பாலு. என்னங்க உங்களுக்கு ஷாக்காக இருக்கா? இப்படி தான் அடுத்தது சொல்லுவாங்க. இப்போ தான் 50 கோடிக்கு வந்திருக்காங்க, அடுத்தது 500 கோடி சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் இந்த படம் என்ன தான் ஐலாண்ட் படம் ஒரு மெசேஜ் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்பயுமே ஹீரோ இன்ட்ரோ சாங்கில் சொல்கிற மாதிரியே வேறு லெவலில் இருக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ். இங்கே நம்மால் என்ன பேசுகிறாப்புலனா, தப்பு செய்ய வாய்ப்பு, எப்படி தப்பு செய்ய வாய்ப்பு இருந்தாலும் தப்பு செய்யலைன்னா நீங்கள் வேறு லெவலு. எப்படி தப்பு செய்ய வாய்ப்பு இருந்தும் தப்பு செய்யலைன்னா நீங்கள் வேறு லெவலு. ஆமாங்க சிவகார்த்தி, நீங்கள் வேறு லெவலு தான். அதை யாராலையுமே மறுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மெசேஜ் இங்கே வருவோம். இப்போ இமான் ஆடியோ மேலும் நம்ம சிவகார்த்தி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொங்கல் ஃபோட்டோவோட அயலானோட கொண்டாடிட்டு இருக்காரு. நல்ல வேலைடா, ஏலியன் ஒய்ஃபோட வரல அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க. மெசேஜும் சொன்னீங்கப்பா, தப்பு செய்ய வாய்ப்பு இருந்தும் தப்பு செய்யலைன்னா நீங்கள் பேர்பட்ட தப்பு செஞ்ச இந்த கரை கடைசி வரைக்கும் இருக்கும். அதில் எந்த வரும் இதுவும் இல்லை. ஆனால் மனுஷாலனாலே இந்த மாதிரி தப்பு செய்கிறது தான். ஆனால் துரோகம் இல்லை, இது துரோகம். பாவம் கூட கிடையாது, இது துரோகம். துரோகத்துக்கு மன்னிப்பு அப்படின்றது கிடையவே கிடையாதுன்றது அயலான் படம் டேக் ஆஃப் ஆகலை அப்படின்றதுலையே தெரிஞ்சு போச்சு. இப்படி இருக்கும் சமயத்தில் 500 கோடி 5 நாள் சாதாரண கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பட்ஜெட்டு ஒரு படத்தை பாருங்கள். பட்ஜெட் ஆஃப் மிஷன் சாப்டர் 1 25 கோடி, கேப்டன் மில்லர் 50 கோடி. அதே அயலான் படம் சிவகார்த்தி சம்பளமே வாங்கலையா, சம்பளமே வாங்காமல் கொடுத்த பட்ஜெட் 100 கோடி. அப்போ சம்பளத்தை சேர்த்துருந்தா ஒரு 130 கோடி. இப்போ ஆக மொத்தம் முதல் நாள்லேருந்து பேசிட்டு பார்த்துட்டு இருக்கும் பொழுது புள்ளி விவரத்தைப்படி பார்த்தா ஒரு 30 கோடியை தாண்டலைங்க. அதுதான் உண்மை. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிஷன் சாப்டர் 1 15 கோடி வந்துடுச்சு, இது ஒரு 30 கோடி வந்துடுச்சு. அடுத்த சூப்பர் ஸ்டார் நம்ம எஸ்கே தான் கூறார் நம்ம பாலு. அவருக்கு ஒரு டீயும் பண்ணும் கொடுத்தாலே போதும், எப்பா வா நம்மளை பற்றி பேசு அப்படின்னு. ஏன்னா எஸ்கேக்கு தான் ஐடி விங் இருக்குது. அந்த ஐடி விங்கை வச்சே சவால் பண்ணிப்பார், சவாலும் விடுவார், சால்வும் பண்ணிப்பார். ஏன்னா ஐடி விங் மூலமாகவே வளர்ந்தவர் நம்ம ஹீரோ. இவர் ஏதாவது ஒரு நல்ல படம், செம திறமையான நடித்த படம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அடுத்தவங்களை ஐடி விங் மூலமாக ஒழித்தது ஆள் நம்ம சிவகார்த்தி தான். அது சமீப காலத்தில் எல்லாமே வெளியே வந்துச்சு. எப்படின்னா ஒரே ஒரு துரோகம். அந்த துரோகத்தை யார் மறந்தாலும் மறக்கலாம், தமிழ்நாட்டு ரசிகர்கள் மறக்கவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. யார் மறக்க மாட்டாங்க, மறந்து போய் வருவாங்க? குழந்தைங்கள வேணால் ஏமாற்றலான்னு இந்த மாதிரி ஒரு படத்தை உள்ளே விட்டுருக்காரு. சரி ஏதோ ஒன்று போகுது அப்படின்ட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி இருந்த சிவகார்த்தி எங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளை இருந்ததில்ல, அது அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ ஆக மொத்தம் அயலான் எடுத்த ரிஸ்க்கு டோட்டலாக வேஸ்ட்டு. கடனுக்கு இன்னும் 125 கோடி இருக்குன்னாங்க. அதில் எவ்வளோ அடைச்சாரு என்ன ஏதுன்னு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. மேலும் பார்த்திங்கன்னா இவருக்கு இருக்கக்கூடிய சவகாசம் அரசியல்வாதிகள், அப்புறம் இவருக்குன்னு ஒரு தனி சினிமா வட்டங்கள்லாம் இருக்குது. ஏன்னா விஜய் டிவிலேருந்து வந்தார்ல, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது இவர் செஞ்ச வேலைக்கு இப்போ முதலீட்டாளர்கள் கழுத்தில் துண்டை போட்டு பிடிக்கிறாங்க. தம்பி காசை வை, நீ என்ன வேணாலும் பண்ணு. விஎஃப்எஸ் எஃபெக்ட்ஸ்க்காக 65 கோடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கடைசியில் இவர் ஒரு அமௌண்ட்டை உள்ளே போட்டிருக்காரு, இறக்கியிருக்காரு. எங்கேயோ கடன் வாங்கியோ இல்லை இருந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுத்தோ. படம் டேக் ஆஃப் ஆகி ஓடுறதுக்கு காரணமே யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ கொஞ்சமாவது இருக்குது அப்படின்னா நம்ம யோகி பாபு காமெடி இருந்தனால தப்பிச்சது கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. யோகி பாபு இருந்ததுனால சிவகார்த்தி தப்பிச்சாப்பியா, இல்லை ஏலியன் வந்ததுனால தப்பிச்சாப்பியா? ஏலியன் தான் தப்பிச்சு சிவகார்த்திட்டேருந்து. நல்ல வேலை ஏலியனும் ஒய்ஃபோட வரல, அதுதான் தப்பிச்சுது. எப்படி கரெக்டுங்களா? சிவகார்த்தி தப்பிக்கலான்னு நினச்சாரு, ஆனால் பங்கம் பண்ணது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கில். அதை பற்றியும் பேசுவோம். ஏன்னா எந்த ஒரு பாட்டும் ஹாஃப் பாய் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கா? ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பாடல் பிஜிஎம்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் பொங்கல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் யாருக்கு அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த பொங்கல் யாருக்கு பொங்கல் அப்படின்னு பார்த்தா கம்மி பட்ஜெட்டில் எடுத்த மிஷன் சாப்டர் 1 25 கோடி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி. அடுத்தது கேப்டன் மில்லர் 50 கோடியிலே முடித்து கிட்டத்தட்ட 100 கோடி லாபியில் வந்துடுவாங்க போல இருக்குது. இது ஒரு 130 கோடியில் எடுத்த படம்
ஒரு 60 கோடியிலேயே சுருண்டுருமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. 100 கோடி கூட தேராமல் இருந்துச்சுன்னா அப்போ கை கடிக்கும்ல. எவ்வளோ? ஒரு 30-40 கோடி. இப்போ அப்படி ஃபெயிலியரா இல்லை அது வந்து மெகா ஹிட்டா? அதாங்க தப்பு செய்ய வாய்ப்பு இருந்தாலும் தப்பு செய்யலைன்னா நீங்கள் வேறு லெவலு. அந்த வேறு லெவலில் தான் இப்போ எல்லாம் கர்மா வேலை செய்யுது. இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம பெக்கர் பாலு இருக்கார் பாருங்க, அவர் மற்றவங்களாம் 50 கோடி சொல்கிறாங்க, நான் 500 கோடி கூட வருன்றேன். ஏன்னா இந்த படம் வந்து நம்ம கேஜிஎஃப், அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன படம்லாம் ஓடிச்சோ அத்தனை, பாகுபலி, அப்புறம் நம்ம தர்பார் கிடையாது ஜெயிலர், இந்த படங்களெல்லாம் பீட் பண்ணி 500 கோடி வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவர் வந்து அடுத்தது நம்ம லியோ படத்தையே டார்கெட் பண்ணி லியோவையே முந்திரி செய்யலான் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம பெக்கர் பாலு. அடுத்தது என்ன ஆக போகிறாருன்னு தான் தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அஜித்துக்கு கோவிட்டு இருந்தார், அடுத்தது லியோவுக்கு வந்தார். லியோ அதனாலே படம் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லரே 2nd பிளேஸு, அயலான் 4th பிளேஸ். அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் யார்? குண்டூர்காரன் தான் வந்ததில்லை. ஆனால் இங்கே இல்லை, டோட்டல் வேர்ல்டு வைட் கலெக்ஷன். அப்போ கேப்டன் மில்லர் கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். அதுதானே முக்கியம். அங்கே அடித்தது தான் தூக்கி அடிச்சிடுச்சு. துணிவு படம் வந்தப்போ எப்படின்னா அப்ராட்லலாம் கலெக்ஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. கேப்டன் மில்லர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் வெற்றி, அப்ராட்லேயும் இப்போ தனுஷுக்கு ஒரு தனி பேர். இப்போ ஆக மொத்தம் நடிப்பு, திறமை, அதற்காக மெனக்கெட்டு அதுக்காக உழைப்பு போடுறாங்க பாருங்க, அவங்க தான் ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு ஒரு ஐடி நீங்கள் வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஒவ்வொரு படத்துக்கும் வந்து அழுது புரண்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு ஆடியோ லான்ச்சில் அழுது இப்படியெல்லாம் பேசி வளர்ந்தா இந்த மாதிரி தான் ஆகும். இனிமேவாவது நம்ம அயலான் எஸ்கே இருக்காப்புல, எஸ்கே ஏயா உங்களுக்கு அடுத்தது பட்டம் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா இளைய தளபதி டு தளபதி ஆகிட்டாரு, நீங்களும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவல் போயிடலான்னு நீங்கள் நினைப்பீங்க. படத்தோட கான்டென்ட்டு தான்ப்பா முக்கியம். ஒரு படத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் போடுறோம், அதுக்கு மேலே 2 மடங்கு வருதா வரலையா அப்படின்னு தான் பார்ப்பாங்க இனிமேல் விநியோகஸ்தர்கள். பாருங்கள், கேப்டன் மில்லர் டபுள் மடங்கு ப்ராஃபிட்டு. அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 15-20 கோடி வந்து ப்ராஃபிட்டாக வரப்போகுது. எது? நம்ம மிஷன் சாப்டர் 1. இந்த மிஷன் சாப்டர் 1 கூட உங்களால் வந்து தோக்கடிக்க முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது 25 கோடி போட்டு 40 கோடி 50 கோடி வந்துச்சா டபுள் மடங்கு ப்ராஃபிட்டு. எல்லாத்துக்கும் காரணம் கர்மா. இமான் ஆடியோ, சிவகார்த்திகேயன் விளையாட்டு. சிவகார்த்திகேயன் தப்பு செய்ய வாய்ப்பு இருந்தாலும் தப்பு செய்யாமல் இருந்தால் வேற லெவல். இங்கே வேற லெவல் யாருன்னா நம்ம தனுஷ் அவர்கள். படத்தை பார்த்தீங்கன்னா சும்மா மிரட்டி இருக்காங்க. இதுதான் நம்ம ரக்கட் பாய்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டீஸுங்களும் இதை தான் அவங்க விரும்புகிறானுங்க. அதுக்காக மெனக்கெட்டு நடிப்பு, அதற்காக அந்த படத்தை மேக்கிங்கு, இதுதான் எல்லாத்துக்கும் மேலே. இந்த படத்தில் நடிப்பு, இந்த படத்தில் வருகின்ற ஒவ்வொரு காட்சி அமைப்பு, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி பிஜிஎம்மும் பின்னணி இசை இருக்கு பாருங்க, சான்ஸே கிடையாதுங்க. படத்தை தனுஷோட நடிப்புக்கு ஈடு கொடுக்குற மாதிரி பிஜிஎம்மும் டோட்டல் மியூசிக்கே கை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. கிட்டத்தட்ட கேப்டன் மில்லர் கேப்டனாகவே தான் இருந்திருக்காரு, அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ மிஷன் சாப்டர் 1 மிகப்பெரிய வெற்றி, கேப்டன் மில்லர் அதை விட மிகப்பெரிய வெற்றி. அயலான் என்னை பொறுத்தவரை அது வசூல் ஆவது போட்ட முதலை எடுத்தால் மட்டும்தான் உண்டு. இல்லைன்னா படம் வந்து நம்ம சொல்கிற வெற்றி அப்படின்றது கிடையாது. ஏன்னா ரஹ்மானோட மியூசிக் வந்து கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா படத்தை வந்து ரஹ்மான் தான் மியூசிக் போட்டாரான்றது மாதிரி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு படம் வந்து ஒத்திக்கிச்சு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன்ஸ்ன்னு சொல்லும் போது பல ஏலியன் படம்லாம் வந்திருக்குது, அது அந்த அளவுக்கு வரலை. இப்போ என்ன பிரச்சனைனா 50 கோடின்றானுங்க 500 கோடின்றானுங்க, எதை நம்புறதுன்னே புரிய மாட்டேங்குது. ஸோ மியூசிக்கும் சரியில்லை, கதையும் சரியில்லை, காமெடியும் பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகலை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜிஎம்மு படம் தெரிக்க விடுது. இதுதான் ரக்கட் பாய்ஸுக்கு தேவையானது. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆக்ஷன் மூவி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஆக்ஷன்னா பர்ஃபெக்ட் ஆக்ஷன். இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை பார்த்துருக்க முடியாது. அது இல்லாமல் வித் த பர்ஃபெக்ட் பிஜிஎம் ஆஃப் நம்ம ஜிவி பிரகாஷ். இதற்கு நடுவில் கூவுகிறார் நம்ம பெக்கர் பாலு.
அடுத்தது இப்போ எங்கே டார்கெட்டுனா இந்த பக்கம் சிவகார்த்திக்கு, அப்புறம் திரும்ப வந்து விஜய்க்கு வந்துடுவாப்புல. ஏன்னா அவர் தான் வந்து ஐடி விங்கே இது 5 நாளில் 500 கோடி கூகிறார் பெக்கர் பாலு. இதே பெக்கர் பாலு அடுத்தது அந்த பக்கம் வந்து ஜல்ரா அடிப்பார். யாருக்கு? விஜய்க்கு. கோட்டு இருக்குதே கோட்டு, அந்த கோட்டு என்னமா வரப்போதும் மேக்கிங் எப்படி இருக்குன்னு. ஏன்னா லியோக்கு இப்படி பேசி பேசி ஏன் அந்த படத்தை ஒழிச்சானுங்க, அதுதான் நடந்துச்சு. சரிப்பா, எப்படியோ பொங்கல் ரிலீஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 2 நாளில் அயலானோட முழுமையான வெற்றி என்னன்னு தெரிஞ்சிடும்.